இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஹாஸ்டல்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ டேரெக்டாக இப்போ போக்ரா போகிறது தான் பிளானு. போக்ரா வந்து இங்கே பைக் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலே போயிட வேண்டியது தான். ரூம் செக் அவுட் பண்ண வேண்டியது தான் வேலை. ஹாஸ்டல் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மார்னிங் அரௌண்ட் ஒரு டைம் 5:10 ஆகுது. ஸோ இங்கேருந்து இப்போதைக்கு போக்ரா போனோம். போக்ரா பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கேயே வந்து இருக்கிறவங்களே ஒரு விட்டாங்க. அதுக்கு 150 நேபாளி கொடுக்கணும். அது முடிச்சுட்டு ஒரு 7 hours ஜர்னி போக்ராக்கு. ஸோ அங்கே போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. 5:30 ஆகுது மணி. இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இங்கே. பைக் டாக்ஸி தான் போயிட்டுருக்கேன். இவரும் நம்ம தமிழ்லாம் கொஞ்சம் தெரியுன்ட்ருக்காரு. போயிட்டு போக்ரா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஏறிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆனால் 5:30 மணிக்கு இவ்வளோ வெளிச்சமாக இருக்குப்பா இங்கே. போக்ரா பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. பஸ்ஸுன்னு பார்த்தா லக்ஸரியஸ் பஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தா இங்கே எல்லாமே வேன் தான். இந்த இடத்துல தான் வந்து விட்டுருக்காங்க. சரி, இதோ ரொம்ப சீப் தான். 780 நேபாளி தான் வந்துச்சு. ஸோ புக் பண்ணியாச்சு. இந்த வண்டி தான் இப்போ புக் பண்ணியிருக்கேன். ஸோ ரிவர் வியூவில் தான் சீட்டாக நான் கேட்டு வாங்கியிருக்கேன். போய் பார்ப்போம். இதுதான் பஸ் ஸ்டாப். இந்த வேன் பார்த்தீங்கன்னா 780 நேபாளி வரும். இது காத்மாண்டுலேருந்து ஒரு 8 minutes பைக் டாக்ஸியில் வந்தேன். ஸோ அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா பஸ் பார்த்தேன். பஸ் 1300 நேபாளி கிடச்சி. ஸோ அதுக்கு ஆப்ஷனலாக இந்த வேன் இருந்தனால வேன் வந்து சீப்பராக இருந்துச்சு. 780. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் கன்வர்ஷனில் வந்து 480 ருபீஸில் இங்கே வந்து இப்போ நம்ம போக்ராக்கு போய்ட்டு வரோம். பார்ப்போம். அரௌண்ட் இப்போ 5:40 ஆகுது. கொஞ்சம் நல்லா சரியான வெளிச்சம். நம்ம ஊரில் 7 மணி மாதிரி இருக்குது. அப்படியே போக்ரா ரீச் ஆகிட்டு என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். நாங்கள் போய் பெர்மிட் எடுக்கணும். இப்போ அவ்வளோதான். நம்ம பேகை தூக்கி மேலே சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. மணி ஆகுது. இந்த ரோட்டில் காத்மாண்டு டு போக்ரா வழியில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரோடே கிடையாது. ஃபுல்லாக குண்டும் குழியுமாக இருக்குது. உட்காந்துட்டு வர்றதுக்கே எங்கேயோ பறந்துட்டு வர மாதிரி தூக்கி தான் போட்டுட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் இருக்குது போக்ரா ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு ட்ராவல் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தேவை. அப்போ தான் அடுத்த 5 நாளைக்கு உடம்பு தாங்கும். ஸோ அந்த மீன் டைமில் தான் நம்ம போய் பிளானும் பண்ணணும் என்ன பண்ண போகிறோன்ட்டு. டீக்கில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இதுவே வந்து 30 ரூபா வருது. ஸோ மேலெலாம் பீக்கிலலாம் எவ்வளோ வரும்னே தெரில. இனிமேட்டு போக்ரா போனோன்னா வந்து அந்த டேப்லெட் வாங்கி வச்சுக்கணும். அதுதான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த வாட்டி. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, பாடிக்கு செட் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போ தான் வேறு லெவலில் இருக்குது. ரோடும் கிளியராக இருக்குது. கரெக்டாக இப்போது போக்ரா வந்து ரீச் ஆகியாச்சு. இப்போது இன்ட்ரைவ்னு ஒரு ஆப்பில் வந்து நான் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். புக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு ரூமில் போய்ட்டு செக்இன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். வந்து ஒரு ஹாஸ்டல் உடனே பார்த்தேன். அதை போய் புக் பண்ணிட்டேன். ஸோ இது இப்போது லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பி அகைன் சேம் பிளேஸ்க்கே வந்துட்டு நேபாள் டூரிசம் போர்ட்டில் போயிட்டு இப்போ பெர்மிட் என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஐட்டேரியா என்னென்னு பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி விட்டோன்னா நாளைக்கு அந்த பெர்மிட் கொடுக்குற ஆஃபீஸ் வந்து டூரிசம் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ்டு. ஸோ போயிட்டு பர்மிட் எடுத்தால் அதுக்கப்புறம் ஐட்டேரியா என்னென்னு பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக டைம் இருக்குது. Day 2 இப்போ வந்து கரெக்டாக போக்குறோம். இப்போ தான் ரீச் ஆனேன். காலையில் ஒரு 5:30 மணிக்கு கிளம்பி இப்போ டைம் என்ன ஒரு 2:30 ஆகுது. ஸோ 2.5 மணி நேரத்தில் பெர்மிட் எடுக்கிற இடம் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே போயிட்டு பெர்மிட் என்ன கதைன்னு பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். இங்கே தான் வந்து நம்ம பெர்மிட் எடுக்கணும். இதுதான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்.
இதுதான் ஆஃபீஸு. ஸோ முடிச்சாச்சு. இதுதான் பெர்மிட்டு. ஸோ பெர்மிட் எடுத்தாச்சு. இங்கே இந்தியன்ஸ்க்குனா 1000 நேபாளி ருபீஸ், மற்றவங்களுக்குனா 3000 நேபாளி ருபீஸ். இதில் பார்த்தோன்னா டீம்ஸ் சிம் கார்டும் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ இது மட்டும் எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாமா இல்லை அடுத்து அப்படியே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் இன்றைக்கி போய்ட்டால் 1 டே சேவ் பண்ணலாம். நான் பாடி கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு ரூம் போகலான்னு இருக்கேன். பார்ப்போம், கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் விசாரிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு போக வேண்டியதான். பர்மிட் டெஸ்ட்டு இப்போ ரெண்ட் எடுக்கலாம்னு கேஸ் பார்க்க போயிட்டுருக்கிறேன். ஸோ இது ஒரு நேஷ்னல் பார்க் தான். இங்கே நேஷ்னல் பார்க் கிடையாது, ஒரு நார்மலான பார்க்கு, ஆளே இல்லாத பார்க்கு. இங்கே எல்லாமே அரௌண்டு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கே போக்குறா ஜங்ஷன்லேருந்து. ஆனால் உள்ளே போய் பார்த்தா நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. இப்போதைக்கு மெயின் வேலையே நம்ம அந்த டெஸ்டினேஷன் போகிறது தான். என்ன டெஸ்டினேஷன்ட்டு பார்ப்போம். பார்க் எல்லாமே ஆனால் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப காலியாகவும் இருக்குது. ஒரே ஒரு டீம் தான் ஃபுட்பால் விளையாண்டுருக்கான். ஸோ அங்கே இந்த இடத்துல ரெண்ட்டுக்கு எடுக்கலான்ட்டு போனேன். ஐயோ பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கப்பா. ஒரு சின்ன பொண்ணு தான் இருந்துச்சு, பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு, ஈஸியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் 8 to 10 days எடுத்தால் ஈஸியாக முடிக்கலாம். புஷ் பண்ணி போனால் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. இப்போ போயிட்டு நான் ரூமில் போயிட்டு எடுத்துகிட்டு காந்த்ரூக்கே போய் ஸ்டே பண்ணிடலாமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த லைனில் ஃபுல்லாகவே எல்லாமே கடைங்க தான். ஸோ அந்த கடையில் வந்து இப்போதைக்கு இது 3 வாங்கியிருக்கேன். டேப்லெட்டு, போல், ரெயின் கவர். இந்த ஊரில் ஆளே இருக்க மாட்டாங்க போல், யாருமே இல்லை சுற்றி. சரி 1.5 கிலோமீட்டர் தான் நடந்து போகலான்ட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ அவருக்கு இங்கே ஒரு பேஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கே அந்த ஜீப் இருந்தால் அங்கே போய்ட்டு நாளைக்கு காலைல சன்ரைஸ் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ட்ரை தான் இது. ஏன்னா ஈவினிங் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும், அது ஆஃப் ரோடு. ஸோ போய் பார்த்துட்டு இப்போதைக்கு இருந்துச்சுன்னா அப்படியே கிளம்பிடுவேன். இல்லைனா ரிட்டன் இதே ரூமுக்கு தான் வரதா பிளான் வச்சுருக்கேன். ஸோ என்ன மிஞ்சி போனால் ஒரு 400 500 மட்டும் வேஸ்ட் ஆகும். ஏன்னா டாக்ஸி கொடுக்குறது அலைச்சல், அவ்வளோதான். மற்றபடி போய் சேர்ந்துட்டா நாளைக்கு சன்ரைஸ் பார்க்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. சடனாக ஐடியா தோணுச்சு. ஃபஸ்ட்டு நான் எங்கே போகிறேன்னா இப்போது அன்னபூர்ணா பேஸ் கேம்ப்க்கு ட்ரெக்கிங் போகிறேன். இதுதான் ஃபைனல் பிளானு. இந்த ஹாஸ்டல் தான் புக் பண்ணியிருந்தது. ஸோ இங்கேயே வந்து கொஞ்சம் லக்கேஜும் கொடுத்துட்டு அப்படியே போகிறேன். இந்த இடத்துல மட்டும்தான் ஐஎன்ஆர் மாற்றுவாங்க. சரி மாற்றலான்னு பார்த்தா இங்கேயும் அவங்ககிட்ட காசு இல்லைன்றானுங்க. ஸோ நேபாளி ருப்பி வந்து என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. இதை வச்சுட்டு நான் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரணும். வேறு அங்கே என்ன பட்ஜெட் ஆகும்னு எதுவுமே தெரியாது. செக் பண்ணுவோம். ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் நேற்றுக்கு நினச்சி பார்த்துருப்பேனா நான் இங்கே வந்து இருப்பேன்னு சொல்லிட்டு. ட்ரை தான் எல்லாம் அவசரமாக போயிட்டுருக்கேன் அந்த பிளேஸுக்கு. ஏன்னா ஹரிச்சோக்குன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு ஜீப் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் என்ன பிளானே பண்ணணும். ஒரே ஒரு ஜீப் தான் இருக்குது, அது 6000 நேபாளி சொல்கிறாங்க. 6 பேர் வந்தால் ஈச் 1000 கொடுக்கலாம். பார்ப்போம் வராங்க. இன்றைக்கி வெதர் வந்து நல்லா இருக்குதுன்றாங்க. ஆனால் நாளைக்கு மழை வருமா இல்லையான்னு தெரியல. நான் பேகுக்கு மட்டும்தான் கவர் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு ரெயின் கோட்டு எடுத்து வைக்கல ஆக்சுவலாக. வாங்கிட்டேன் ஆனால் எடுத்து வைக்க மாட்டேன். இப்போ அங்கே போய்ட்டு மழை வந்தால் என்ன பண்ணுவேன்னு தெரில. லாஸ்ட் மினிட்ல பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமான்னு டபுள் மைண்டாகவே இருக்குது. அதான் இவர்கிட்ட கேட்டேன், பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட. அது தெரியாது இல்லை. அவ்வளோதான். காந்த்ருக்கு வந்து இப்போது இந்த டாக்ஸி தான் கிளம்புது. ஸோ இதுதான் இங்கேருந்து போகிறதுல லாஸ்ட்டு டாக்ஸி. ஸோ மழை லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு டாக்ஸி ஏற வேண்டியதான், கிளம்ப வேண்டியதான். ஜீப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6:30 மணிக்கு என்ன வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் காலையே சீக்கிரம் தான் வெளிச்சம் வந்து ஈவினிங்காக வெளிச்சம் சீக்கிரமாக இருக்குது. இங்கே தான் வந்து இப்போது பெர்மிட், ஃபஸ்ட்டு பெர்மிட் வந்து இங்கே செக் பண்ணுறாங்க. இது ஒரு செக்கிங் பாயிண்ட்டு. இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம போனோம். உள்ள ஆள் இல்லை, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்ததுக்கப்புறம் தான்.
அவ்வளோதான் செல்ஃப் இன்செக்ட் டிரைவர் அசால்ட்டாக பண்ணி கொடுத்துறாரு செல்ஃப் செக்கிங். அதுக்கு ஒரு ஸ்டாம்ப். தண்ணி ஹெவியாக வருதுங்க. இங்கே சிக்கன் பாயிண்ட் கரெக்டாக மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 6:30 மணி ஆகிடுச்சு கிளம்பும். மழை வராதுன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே வெதரை வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியல. இங்கேருந்து இன்னும் ஒரு 2 ஹவர் ஆகும். காந்த்ருக்கு தான் ஃபஸ்ட் ஸ்டேஷன். இப்போ போகிறது வந்து இங்கே அன்னபூர்ணா பேஸ் கேம்ப்கான பர்மிட் வந்து இங்கே செக் பண்ணியிருக்கு. நைட்டுனால தான் இப்போ டிராஃபிக்கே இல்லாமல் போயிட்டு இருக்கோம். இது காரில் வந்து ஹெவி டிராஃபிக் தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஒத்தடி ரோடு தான். ஆல்மோஸ்ட் 1 ஹவராக வந்து ஆஃப் ரோட்டில் தான் வந்துட்டு இருக்கோம். இதே மார்னிங் டைமில் வந்து ஹெவி டிராஃபிக்காக இருந்திருக்கோமோ. நம்ம கொட்டித்தலை டிரைவர் சொன்னார். இங்கே வந்து ஒரு ஸ்டே பார்த்தாச்சு. இப்போது இங்கே தான் சாப்பாடும் சொல்லியிருக்கு. செம காஸ்ட்லி, எல்லாமே செம ரேட் அதிகம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து சமமார்க்லேருந்து திருப்பி அகெயின் ஜூனுக்கு தான் போகணும்னு சொல்கிறாங்க. காலைல 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா இங்கேருந்து அது ஒரு 2 ஹவர், அங்கேருந்து சாம்பாங் வந்து ஒரு 2 ஹவர்ஸ். ஸோ அப்படி போயிட்டு தான் நெக்ஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இந்த காந்த்ருக்கில் என்ட்ரி ஆன உடனே நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரீட் இன்ஃபர்மேஷனும் இங்கே ஸ்ட்ரீட் வைஸ் கொடுத்துட்றாங்க. அடுத்து பஸ் பார்க்கு என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த காந்த்ருக்கு சர்க்கிள் ஹைக்கிங் ரூட்டோட மேப்பும் கொடுத்துட்றாங்க. இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. சப்பாத்தி அண்ட் சப்ஜி ரெடி ஃபார் டின்னர். இது தாங்க இங்கே 350 ரூபாய்.